ஆண்டன் செக்கோவ் அவர்களின் பந்தயம். அது ஓர் இருட்டான இலையுதிர்கால இரவு. அந்த வயதான வங்கியாளர் தனது வாசிப்பறைக்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். 15 வருடங்களுக்கு முன்பு ஓர் இலையுதிர்கால மாலையில் தான் ஒரு விருந்து வைத்தது இப்போது ஞாபகத்துக்கு வந்தது. புத்திசாலியான ஆண்கள் பலர் அப்பொழுது இருந்தனர். சம்பாஷணைகள் சுவாரஸ்யமானதாகவும் இருந்தன. மற்ற விஷயங்களுக்கு மத்தியில் அவர்கள் மரண தண்டனையை பற்றி பேசினர். பல பத்திரிகையாளர்களும் அறிவு ஜீவிகளும் நிறைந்திருந்த விருந்தாளிகளில் பெரும்பாலோர் மரண தண்டனையை எதிர்த்தனர். கிறிஸ்துவ நாடுகளுக்கு அந்த விதமான தண்டனை பொருந்தாது, ஒழுக்கமற்றது, காலத்தோடு ஒட்டியதல்ல என்றெல்லாம் அவர்கள் கருதினார்கள். எல்லா இடங்களிலும் மரண தண்டனைக்கு பதில் ஆயுள் தண்டனை விதிக்கலாம் என்று சிலர் கருத்து சொன்னார்கள். எனக்கு உங்களோடு உடன்பாடில்லை என்றார் விருந்து கொடுத்த வங்கியாளர். நான் ஒரு மரண தண்டனை பற்றியோ அல்லது ஆயுள் தண்டனை பற்றியோ யோசிக்க முயன்றதில்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாக பார்த்தால் மரண தண்டனை ஆயுள் தண்டனை விட மிகவும் நீதியானது, ரொம்ப மனிதாபிமானம் மிக்கது. மரண தண்டனை ஒருவனை உடனே கொன்றுவிடுகிறது. ஆனால் ஆயுள் தண்டனை மெதுவாக கொள்கிறது. ஒருவனை ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே தூக்கிலிடுபவன் நல்லவனா அல்லது பல வருடங்களாக மெல்ல மெல்ல உயிரை எடுப்பவன் நல்லவனா? 2 பேருமே அநீதியானவர்கள்தான் என்றார் ஒரு விருந்தாளி. ஏனெனில் இருவருமே ஒரே நோக்கம்தான், உயிரை எடுப்பது. அரசு என்பது கடவுள் அல்ல. விரும்பும்போது தன்னால் திருப்பிக் கொடுக்க முடியாத ஒன்றை எடுப்பதற்கு உரிமை இல்லை அரசாங்கத்திற்கு. விருந்தாளிகள் ஓர் இளம் வழக்கறிஞர் இருந்தார். அவருக்கு 25 வயது இருக்கும். அவரது கருத்து கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், மரண தண்டனை ஆயுள் தண்டனை இரண்டுமே அநீதியானது. ஆனால் 2இல் ஒன்றை தேர்வு செய்யும்படி எனக்கு சொல்லப்பட்டால் நான் நிச்சயமாக 2வதைத்தான் தேர்ந்தெடுப்பேன். உயிரோடு வாழ்வது உயிரற்று போவதை விட நல்லதல்லவா? ஓர் உற்சாகமான விவாதம் தொடர்ந்தது. அந்த நாட்களில் இளைஞராகவும் படபடப்பு மிக்கவராகவும் இருந்த வங்கியாளர் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டார். முஷ்டியால் மேஜையை அடித்து அந்த இளைஞனை பார்த்து கத்தினார், நிஜமல்ல, 2 மில்லியன் பந்தயம் கட்டுகிறேன். உங்களால் 5 வருடம் தனிமை சிறையில் தங்கவே முடியாது. நீங்கள் நிஜமாகவே சொல்வதாக இருந்தால் நான் இந்த பந்தயத்தை ஏற்றுக்கொள்கிறேன். 5 வருடம் இல்லை, 15 வருடம் அப்படி தங்கிக் கொள்கிறேன். 15ஆ? சரி என்று கத்தினார் வங்கியாளர். ஜென்டில்மேன், 2 மில்லியன் பந்தயம் வைக்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் பணத்தை பணயம் வைக்கிறீர்கள், நான் என் சுதந்திரத்தை வைக்கிறேன் என்றார் இளைஞர். இந்த பயங்கரமான அறிவு கட்ட பந்தயத்தை நடைமுறைப்படுத்துவது என்று ஒத்துக்கொள்ளப்பட்டது. அளவுக்கு மீறி பணம் வைத்திருந்த வங்கியாளர் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிறைய செலவழிப்பார். இந்த பந்தயத்தில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். இரவு சாப்பாட்டின் போது அவர் இளைஞரை பரிகசித்துவிட்டு பேசினார். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் இளைஞரே, இன்னும் நேரம் இருக்கிறது. எனக்கு 2 மில்லியன் அற்பம். ஆனால் நீங்கள் இழக்கப் போவது உங்கள் ஆயுளுள் ஆகச் சிறந்த 3 அல்லது 4 வருடங்கள். 3 அல்லது 4 வருடங்கள் என்று ஏன் நான் சொல்கிறேன் என்றால், உங்களால் அதற்கு மேல் தங்க முடியாது. தன்னார்வத்தில் தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொள்வது கட்டாயத்தின் பேரில் செய்வதை விட மிகவும் கடினம். இதையும் மறந்து விடாதீர்கள். சோகமான மனிதரே எந்த நேரத்திலும் சுதந்திரமாக வெளியேற முடியும் என்ற சிந்தனையே உங்களின் சிறையிருப்பை கெடுத்துவிடும். நான் உங்களுக்காக வருந்துகிறேன். இப்பொழுது அங்கும் இங்கும் நடந்தவாறு அனைத்தையும் ஞாபகத்தில் வரவேற்று கொண்டு அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். இந்த பந்தயத்தின் நோக்கம் என்ன? அந்த மனிதன் தன் ஆயுளில் 15 வருடங்களை இழப்பதாலும் நான் 2 மில்லியனை இழப்பதாலும் என்ன பிரயோஜனம்? ஆயுள் தண்டனையை விட மரண தண்டனை நல்லது அல்லது மோசமானது என்பதை அது நிரூபித்து விடுமா? இல்லை, எல்லாம் முட்டாள்தனம்.
அர்த்தமற்றது. என்னை பொறுத்த மட்டில் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தோன்றித்தனமான விருப்பம் இது. அவனை பொறுத்த மட்டில் இது ஒரு பணத்தாசை. அன்றைய மாலையே நேரத்திற்கு பின்பு என்ன நடந்தது என்பதை அவர் ஞாபகப்படுத்தி பார்த்தார். அந்த இளைஞர் தனது சிறைவாசத்தை கராரான கண்காணிப்பில் வங்கியாளரின் தோட்டத்தில் இருந்த அறையில் கழிக்க வேண்டும் என்று தீர்மானமானது. 15 ஆண்டுகள் அவர் அறையில் வாசலை தாண்டக்கூடாது என்றும், மனிதர்களை பார்க்கக்கூடாது என்றும், மனித குரல்களை கேட்கக்கூடாது என்றும், கடிதங்களையும் செய்தித்தாள்களையும் கொள்ளக்கூடாது என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. இசைக்கருவி, புத்தகங்கள் அனுமதிக்கப்பட்டன. கடிதம் எழுதலாம், ஒயின் அருந்தலாம், புகைப்பிடிக்கலாம். ஒப்பந்தத்தின் விதிமுறைப்படி வெளி உலகத்துடனான அவருக்கு இருக்கும் ஒரே ஒரு உறவு அந்த நோக்கத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன ஜன்னல் மட்டுமே. அவர் விரும்பிய எதுவும் அவருக்கு கொடுக்கப்படும் புத்தகங்கள், இசை, ஒயின் இத்தியாதிகள், எவ்வளவு வேண்டுமானாலும். தன் விருப்பத்தை அவர் எழுத்தில் கொடுக்கலாம். ஆனால் ஜன்னல் வழியாக மட்டுமே அவர் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். அவரது சிறைவாசத்தை கடுமையான தனிமை வாசமாக ஆக்குவதற்காக சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் ஒப்பந்த கணக்கில் எடுத்துக்கொண்டது. 1870 நவம்பர் 14 நள்ளிரவு முதல் 1885 நவம்பர் 14 நள்ளிரவு வரை அவர் அங்கே தனியாய் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் தெளிவாக சொல்லிவிட்டது. குறிப்பிட்ட காலக்கெடு முடியும் 2 நிமிடம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் கூட லேசான விதிமீறல் இருந்தால் வங்கியாளர் 2 மில்லியன் கொடுக்கும் கடமையை செய்ய வேண்டியதில்லை. இளைஞரின் சுருக்கமான குறிப்புகளை வைத்து பார்க்கும்போது சுய சிறைவாசத்தின் முதல் வருடத்தில் அவர் தனிமையாலும் மனசோர்வாலும் கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருந்தார். இரவு பகலாக அவர் அறையிலிருந்து பியானோவின் சப்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தன. ஒயனும் புகையிலையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒயன் ஆசைகளை கிளர்த்தெழச் செய்யும். ஆசைகள் கைதியின் ஆக மோசமான விரோதிகள். நல்ல ஒயனை குடித்துவிட்டு யாரையும் பார்க்காமல் இருப்பதை விட உப்புச்சப்பற்ற விஷயம் எதுவும் இல்லை. இப்படியெல்லாம் அவர் எழுதியிருந்தார். புகையிலை அரைக்காற்றை கெடுத்துவிடும். முதல் வருடத்தில் அவர் கேட்கப்பெற்ற புத்தகங்கள் பிரதானமாக லேசானவை, சிக்கலான காதல் கருவும் பரபரப்பான புனைவுத்தன்மையும் கொண்ட கதைகள். 2ஆம் வருடத்தில் பியானோ அமைதியானது. கைதி செவ்வியல் இலக்கியங்கள் மட்டும் கேட்டார். 5வது வருடத்தில் மீண்டும் இசை ஒலித்தது. கைதி ஒயின் கேட்டார். அவரை ஜன்னல் வழியாக அவதானித்தவர்கள் சொன்னார்கள், அந்த வருடம் முழுவதும் சாப்பிடுவது, குடிப்பது, படுக்கையில் கிடந்து அடிக்கடி கொட்டாய் விடுவது, தனக்குத்தானே கோபமாக பேசிக்கொள்வது, இவற்றை தவிர்த்து அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று. அவர் புத்தகங்கள் வாசிக்கவில்லை. சில நேரங்களில் இரவில் அவர் எழுத உட்கார்ந்து விடுவார். இரவு முழுவதும் எழுதிவிட்டு காலையில் எழுதியெல்லாம் கிழித்து விடுவார். 6வது வருடத்தின் 2ஆம் பாதியில் கைதி வெறித்தனமாக தத்துவத்தை, மொழிகளை, சரித்திரத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். படிப்பில் அவர் காட்டிய வேகத்தினால் புத்தகங்கள் வாங்கி கொடுத்த போதும் போதும் என்றாகிவிட்டது. வங்கியாளருக்கு 4 வருடங்களுக்குள் 600 புத்தகங்கள் வாங்கியாகிவிட்டது. இந்த காலகட்டத்தில்தான் வங்கியாளருக்கு கைதியிடமிருந்து பின்வரும் கடிதம் ஒன்று வந்தது. என் அருமை சிறை அதிகாரியே, நான் இந்த வரிகளை 6 மொழிகளில் எழுதியிருக்கிறேன். அந்த மொழிகளை அறிந்தவர்களிடம் அவற்றை காட்டுங்கள். அவர்கள் வாசிக்கட்டும். அவற்றில் ஒரு தவறை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தோட்டத்தில் ஒரு தடவை துப்பாக்கியில் சுடுமாறு உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலம் நான் புரிந்து கொள்வேன் என்னுடைய உழைப்பு வீணாகவில்லை என்பதை. எல்லா காலகட்டங்களிலும் எல்லா நாடுகளிலும் மேதைகள் வெவ்வேறு மொழிகள் பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் எரிவது ஒரே மொழி, நெருப்புதான். ஓ, அவர்களை புரிந்து கொள்ளும் என் திறமையால்
என் ஆன்மா உணரும் அந்த தெய்வீகமான ஆனந்தத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் கைதியின் ஆசை பூர்த்தியானது. தோட்டத்தில் 2 குண்டுகளை வெடிக்குமாறு வங்கியாளர் ஆணையிட்டார். 10வது ஆண்டுக்கு பின்னர் நாற்காலியில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டு கைதி வேதகாமம் வாசித்தார். 4 வருடங்களில் 600 பெரிய புத்தகங்களை வாசித்து தேர்ந்த ஒருவன் எளிதாக புரியும் ஒரு சின்ன புத்தகத்தில் கிட்டத்தட்ட 1 வருடத்தை வீணடிப்பது வங்கியாளருக்கு வினோதமாக தோன்றியது. இறையியல், மத வரலாறுகள், வேதகாமங்களை தொடர்ந்தன. சிறைவாசத்தின் கடைசி 2 வருடங்களில் கைதி மானாவாரியாக நிறைய புத்தகங்கள் வாசித்தார். ஒரு சமயத்தில் அவர் இயற்கை விஞ்ஞானிகளின் மூழ்கி கிடந்தார். இன்னொரு சமயத்தில் பைரனையும் ஷேக்ஸ்பியரையும் கேட்டார். அதே நேரத்தில் அவர் வேதியியல் புத்தகங்களை, மருத்துவ வழிகாட்டிகளை, ஒரு புதினத்தை, தத்துவம் அல்லது இயற்பியல் பற்றிய ஏதோ சில ஆராய்ச்சிகளை கேட்டதாக குறிப்புகள் சொல்கின்றன. அவரது வாசிப்பு நொறுங்கிய கப்பலின் சிதிலங்களிடையே கடலில் நீந்தும் மனிதன் ஒருவன் ஒரு தடவை ஒரு மரத்துண்டை இன்னொரு தடவை இன்னொரு வெறியோடு பற்றி கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விழைவதை கோடிட்டு காட்டியது. வயதான வங்கியாளர் இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எண்ணலானார். நாளை 12 மணிக்கு அவனுக்கு சுதந்திரம் கிடைத்துவிடும். எங்களின் ஒப்பந்தத்தின்படி நான் அவனுக்கு 2 மில்லியன் தர வேண்டும். நான் அவனுக்கு பணம் கொடுத்தால் நான் அவ்வளோதான், முற்றிலும் சீரழிந்து விடுவேன். 15 வருடங்களுக்கு முன்பு கணக்கில் அடங்காத மில்லியன்கள் அவரிடம் இருந்தன. இப்பொழுது தனக்கு கடன்கள் அதிகமாக அல்லது சொத்துக்கள் அதிகமாக என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வதற்கு அவருக்கு பயமாக இருந்தது. வயதாகி கொண்டிருந்த காலத்தில் கூட யூக விளையாட்டின் கிளர்ச்சி உணர்வை அடக்க முடியாமல் அவர் பங்குச்சந்தையில் வெறித்தனமான சூதாடியதால் சிறிது சிறிதாக அவரது செல்வம் வற்ற ஆரம்பித்தது. கர்வமான, அச்சமற்ற, சுயநம்பிக்கையான கோடீஸ்வரர் ஒரு சராசரியான வங்கியாளராக மாறி தன் முதலீடுகளின் எழுச்சியின் போது வீழ்ச்சியின் போதும் நடுநடுங்கினார். நாசமாய் போன பந்தயம் என்று தலையை விரக்தியோடு பிடித்துக்கொண்டு முனையினார். ஏன் அந்த மனிதன் சாகவில்லை? அவனுக்கு இப்பொழுது வெறும் 40 வயதுதான். என்னிடம் இருக்கும் கடைசி பெண்ணியை கூட பறித்து கொண்டு போய்விடுவான். கல்யாணம் பண்ணிக்கொள்வான். வாழ்க்கையை அனுபவிப்பான். பங்கு சந்தையில் சூதாடுவான். நானோ ஒரு பிச்சைக்காரனைப் போல் அவனை பொறாமையோடு பார்த்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரே வாக்கியத்தை அவன் என்னிடம் சொல்வான். என் வாழ்வின் சந்தோஷத்திற்கு நான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு உதவுகிறேன். இல்லை, இது கொடுமையானது. திவாலாகாமல் அவமானப்படாமல் தப்பிப்பதற்கு ஒரே வழி அந்த மனிதனின் மரணம்தான். மணி 3 அடித்தது. வங்கியாளர் கவனித்தார். வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். குளிர்ந்த மரங்களின் சலசலப்பை தவிர வெளியே ஒரு சத்தமும் இல்லை. சத்தம் போடாமல் அவர் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து சாவியை எடுத்தார். 15 வருடங்களாக திறக்கப்படாமல் இருக்கும் பெட்டகத்தின் சாவி அது. ஓவர்கோட்டை போட்டுக்கொண்டார். வீட்டை விட்டு வெளியேறினார். தோட்டம் இருட்டாக குளிராக இருந்தது. மழை பெய்து கொண்டிருந்தது. குத்தி குடையும் ஈரக்காற்றும் தோட்டம் முழுவதும் சுழன்று ஓலமிட்டு மரங்களுக்கு ஓய்வே கொடுக்காமல் ஆடிக்கொண்டிருந்தது. வங்கியாளர் கண்களை வலித்து உற்று நோக்கினார். பூமியையோ வெள்ளை சிலைகளையோ அறையையோ அல்லது மரங்களையோ அவரால் பார்க்க முடியவில்லை. அறையிலிருந்த இடத்திற்கு சென்று அவர் 2 முறை காவலாளியை கூப்பிட்டார். பதிலேதும் இல்லை. காவலாளி குளிருக்கு பயந்து வேறு இடம் தேடி போயிருக்கிறான். இப்பொழுது அவன் சமையல் அறையிலோ அல்லது கண்ணாடி தாவர வீட்டிலோ தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும். என் திட்டத்தை நான் தைரியத்தோடு நிறைவேற்றிவிட்டால் முதலில் சந்தேகம் காவலாளி மேல்தான் விழும் என்று நினைத்தார் வங்கியாளர். இருட்டில் தட்டு தடுமாறி கட்டிடத்தின் நுழைவு பகுதிக்கு செல்லும் படிக்கட்டுகளையும் கதவையும் தேடினார். ஒரு சின்ன பகுதிக்குள் தடவி தடவி நுழைந்து தீக்குச்சியை பற்ற வைத்தார். அங்கே ஒருவரும் இல்லை. ஒரு கட்டில் இருந்தது. அதில் படுக்கை இல்லை.
மூலையில் கருப்பான இரும்பு அடுப்பு இருந்தது. கைதியின் அறைக்கதவில் பதிந்திருந்த முத்திரைகள் அப்படியே இருந்தன. தீக்குச்சி அணைந்தவுடன் உணர்ச்சியால் நடுநடுங்கிக் கொண்டே அந்த வயதானவர் சின்ன ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். கைதியின் அறையில் ஒரு மெழுகுவத்தி சன்னமாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஆள் மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனது முதுகும் தலைமுடியும் கைகளும் மட்டுமே தெரிந்தன. மேஜையில் 2 ஈசி சேர்களில் தரை விரிப்பில் புத்தகங்கள் திறந்து இறந்து கிடந்தன. 5 நிமிடங்கள் கடந்தன. கைதி ஒரு தடவை கூட அசையவில்லை. அமைதியாக உட்கார்ந்திருப்பதை 15 வருட சிறைவாசம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வங்கியாளர் ஜன்னலில் விரலால் தட்டினார். கைதியிடமிருந்து பதில் எந்த அசைவும் இல்லை. பின்பு வங்கியாளர் கவனமாக கதவின் முத்திரைகளை பிரித்தார். சாவியை துவாரத்தில் செருகினார். துருப்பிடித்த பூட்டு சத்தம் கேட்டது. கதவு கீறிச்செண்டு ஓசையுடன் திறந்தது. ஓர் அதிர்ச்சியான அலறையும் படபடப்பான காலடிகளையும் வங்கியாளர் எதிர்பார்த்தார். ஆனால் 3 நிமிடம் ஆகியும் எப்பொழுதும் போலவே அறை அமைதியாக இருந்தது. உள்ளே செல்வதென்று அவர் தீர்மானித்தார். மேஜை அருகே நாற்காலியில் சாதாரண மக்களைப் போலல்லாமல் ஒரு மனிதன் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அது ஓர் எலும்புக்கூடு. எலும்புகள் மேல் இறுக்கமாக தோல் போர்த்தப்பட்டிருந்தது. பெண்ணை போல நீண்ட சுருள்முடி, அடர்த்தியான வாரப்படாத தாடி. அவன் முகம் மஞ்சளாக மணலின் சாயையோடு இருந்தது. கன்னங்கள் குழுவி இருந்தன. முதுகு நீளமாய் குறுகலாய் இருந்தது. புதர்முடி தலையை தாங்கியிருந்த கை மேலிருந்து ஓடாய் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. அவனது முடி ஏற்கனவே வெள்ளி கம்பிகளால் நிறைந்திருந்தது. அவனது வற்றி போன வயதான முகத்தை பார்த்தால் அவனுக்கு வயது 40 தான் என்று யாரும் நம்ப மாட்டார்கள். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். குனிந்து தலைக்கு முன்பாக இருந்த மேஜையில் ஒரு காகிதம் இருந்தது. அதில் ஏதோ ஒன்று அழகான கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தன. பாவப்பட்ட ஜீவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். மில்லியன்களை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் போலும். பாதி செத்துப்போன இந்த மனிதனை எடுத்து படுக்கையில் விட்டெறிந்த தலையணையால் அமுக்கி மூச்சு திணறலை உண்டாக்கிவிட்டால் எப்பேற்பட்ட நிபுணனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு வன்முறை மரணம் என்று. ஆனால் முதலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை படிப்போம் என்று வங்கியாளர் சிந்தித்தார். மேஜையில் இருந்த காகிதத்தை எடுத்து வாசிக்கலானார். நாளை 12 மணிக்கு நான் என் சுதந்திரத்தை, மனிதர்களோடு பழகும் உரிமையை திரும்ப பெற்று விடுவேன். ஆனால் இந்த அறையை விட்டு வெளியேறி சூரிய வெளிச்சத்தை பார்க்கும் முன்பு உங்களிடம் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். என்னை கவனித்துக் கொண்டிருக்கும் கடவுளுக்கும் முன்பு நின்று சொல்வதைப் போல ஒரு தெளிவான மனசாட்சியுடன் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். உங்கள் புத்தகங்களில் உலகத்தின் நல்ல விஷயங்கள் என்று நீங்கள் சொல்கின்ற எல்லாவற்றையும், சுதந்திரத்தையும் வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் நான் பரிகாசம் செய்கிறேன். 15 வருடங்களாக நான் பூமியின் வாழ்க்கையை ஆழமாக படித்து கொண்டிருக்கிறேன். நான் பூமியை, மனிதர்களை பார்க்கவே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் உங்கள் புத்தகங்களில் நறுமணமான ஒயினை குடித்திருக்கிறேன். பாட்டுக்கள் பாடியிருக்கிறேன். காடுகளில் மான்களை, காட்டுப்பன்றிகளை வேட்டையாடியிருக்கிறேன். பெண்களை காதலித்திருக்கிறேன். உங்கள் கவிஞர்களின் மேதைகளின் மந்திரத்தால் படைக்கப்பட்ட மேகங்களைப் போல தெய்வீக மென்மை கொண்ட அழகுகள் இரவுகளில் என்னை பார்க்க வந்திருக்கின்றன. என் காதுகளில் அற்புதமான கதைகளை சொல்லியிருக்கின்றன. அவை என் மூளையை சுழற்றி அடித்திருக்கின்றன. உங்கள் புத்தகங்களில் நான் எல்பரஸ் பிளாங் சிகரங்களில் ஏறியிருக்கிறேன். அங்கிருந்து சூரியோதயத்தை பார்த்திருக்கிறேன். மாலை நேரத்தில் சூரிய வெள்ளி வெள்ளம் ஆகாயத்தை, கடலை, மலை முகடுகளை தங்க நிறங்களால், சிவப்பு நிறங்களால் நிரப்பியதை பார்த்திருக்கிறேன். அங்கிருந்து மின்னல் என் தலைக்கு மேலே மின்னியதை, புயல் மேகங்களை ஊடுருவி அறுப்பதை பார்த்திருக்கிறேன். பச்சை காடுகளை, களங்களை, நதிகளை, ஏரிகளை, நகரங்களை பார்த்திருக்கிறேன். கடற்கன்னிகளின் பாடல்களை, இடையர்களின் புல்லாங்குழல் கீதங்களையும் கேட்டிருக்கிறேன்.
என்னிடம் கடவுளை பற்றி பேச கீழிறங்கி வந்த அழகான சாத்தான்களின் சிறகுகளை தொட்டிருக்கிறேன். உங்கள் புத்தகங்களின் அடி ஆழத்தில் என்னை தூக்கி எறிந்திருக்கிறேன். அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. நிறைய பேரை கொன்றிருக்கிறேன். நகரங்களை எரித்திருக்கிறேன். புதிய மதங்களை போதித்திருக்கிறேன். ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறேன். உங்கள் புத்தகங்கள் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றன. மனிதனின் ஓய்வில்லாத சிந்தனை காலங்காலமாக படைத்திருந்த எல்லாமும் என் மூளையில் ஒரு சிறிய திசைகாட்டி கருவியாக சுருங்கி கிடக்கிறது. எனக்கு தெரியும், உங்கள் எல்லாரை விடையும் நான் விவேகம் உடையவன் என்று. அப்புறம் உங்கள் புத்தகங்களை நான் ஏளனம் செய்கிறேன். இந்த உலகத்தின் ஞானத்தை, ஆசீர்வாதங்களை பரிகசிக்கிறேன். எல்லாம் பயனற்றவை, ஓடிப்போகக்கூடியவை, ஏமாற்றுபவை, எல்லாம் காணலை போல மாயம். நீங்கள் திமிர் பிடித்தவராக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். ஆனால் மரணம் உங்கள் பூமியின் முகத்திலிருந்து துடைத்துவிடும். தரைக்கடியில் தோண்டும் எலியை விட நீங்கள் சிறந்தவர் அல்ல என்பதை போன்றது. உங்கள் சன்னதி, உங்கள் சரித்திரம், உங்கள் அமர்த்துவமான மேதமைகள் எல்லாம் பூமி உருண்டை போல எரிந்து போய்விடும் அல்லது உறைந்து நின்றுவிடும். நீங்கள் அறிவை இழந்து தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள். பொய்யை மெய் என்கிறீர்கள், அசிங்கத்தை அழகு என்கிறீர்கள். ஏதோ சில வினோதமான நிகழ்வுகளால் ஆப்பிள், ஆரஞ்சு மரங்களில் பழங்களுக்கு பதில் தவளைகளும் பல்லிகளும் திடீரென வளர்ந்தால், அல்லது ரோஜாக்கள் வேர்த்து வழியும் குதிரைகளைப் போல மனம் வீச ஆரம்பித்தால் நீங்கள் அதிசயப்படுவீர்கள். அதை போலதான் சொர்க்கத்தை கொடுத்துவிட்டு பூமியை வாங்கிக் கொள்ளும் உங்களை பார்த்து நான் அதிசயப்படுகிறேன். உங்களை புரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. உங்கள் வாழ்வின் ஆதாரங்களை எல்லாம் நான் எப்படி பரிகசிக்கிறேன் என்பதை செயலில் நிரூபிப்பதற்காக ஒரு காலத்தில் சொர்க்கமென்று நான் கனவு கண்ட, ஆனால் இப்பொழுது நான் ஏளனம் செய்கிற அந்த 2 மில்லியனை துறக்கிறேன். அந்த பணத்தின் மீதான எனது உரிமையை நான் இழப்பதற்காக குறித்த காலக்கெடுவிற்கு 5 மணி நேரத்திற்கு முன்பாகவே நான் இங்கிருந்து கிளம்பிவிடுவேன். அதன் மூலம் ஒப்பந்தத்தை மீறுகிறேன். வங்கியாளர் படித்து முடித்துவிட்டு காகிதத்தை மேசை மீது வைத்தார். அந்த வினோதமான மனிதனின் தலையில் முத்தமிட்டார். கட்டிடத்தை விட்டு வெளியேறினார், அழுது கொண்டே. எந்த காலகட்டத்திலும் பங்கு சந்தையில் பெரிய நஷ்டத்தை சந்தித்த போதும் கூட தன் மீது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு உணர்வை அவர் உணர்ந்ததில்லை. வீட்டுக்குள் சென்றவுடன் அவர் படுக்கையில் விழுந்தார். உணர்ச்சியும் கண்ணீரும் அவரை மணிக்கணக்காக தூங்கவிடவில்லை. அடுத்த நாள் காலை காவலாளி வெளிரிய முகத்தோடும் திகிலோடும் ஓடி வந்தான். தனிமைச் சிறையில் கைதி ஜன்னல் வழியாக ஏறி தோட்டத்திற்கு சென்று வெளிக்கதவை திறந்து ஓடிப்போனதை பார்த்ததாக சொன்னான். வேலைக்காரரோடு வங்கியாளர் கட்டிடத்திற்கு சென்று கைதி தப்பித்து ஓடியதை உறுதி செய்து கொண்டார். தேவையற்ற பேச்சை வளர்க்க விரும்பாமல் மில்லியன் பணத்தை வேண்டாமென்று விட்டுவிட்டு காகிதத்தை அவர் மேஜை மீது எடுத்துக்கொண்டார். பின்பு வீட்டுக்கு சென்று அதை பெட்டகத்திற்குள் வைத்து பூட்டினார். முற்றும்.